இளம் தலைமுறை விவசாயிகளுக்கு என் இனிய வணக்கம். நம்ம போன காணொலியில் சொல்லியிருந்தோம், நம்ம பெரமோன் ட்ராப், அதாவது நெல்லுக்கு குருத்து பூச்சிக்கான இனக்கவர்ச்சி பொறி. இந்த இனக்கவர்ச்சி பொறியை பற்றி போன தடவை உங்கள் காணொலியில் முழுசாக இதை பற்றின விவரங்களை சொல்லியிருந்தோம். இப்போ இதை வச்சுருந்து இதை பரிசோதனை பண்ணுறதுக்காண்டி நான் வச்சுருந்தேன். இதனுடைய இதில் வந்து குருத்து பூச்சி இப்போ விழுந்திருக்கா, சில பேர் கேட்பாங்க சும்மா விழாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை விழுந்திருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம இந்த ரப்பர் பேண்டை கழட்டிட்டு இதில் விழுந்திருக்கா என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதிலே உங்களுக்கு தெரியும், இதில் 2-3 பூச்சி விழுந்திருக்க மாதிரி இருக்குது. இது தெரியுது பாருங்க, தெரியுங்களா? விழுந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது போய் அவுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே குருத்து பூச்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டெம் போரர், அதாவது தண்டு தொலைப்பான், நெல்லில் ஏற்படும் தண்டு தொலைப்பான். இந்த ஆண் பூச்சிகளை நம்ம இப்போ கவர்ந்து பெரமோன் ட்ராப், அதாவது இனக்கவர்ச்சி பொறி, இதன் மூலயமா நம்ம இதை கவர்ந்து இழுத்து பிடிச்சிருக்கிறோம். இப்போ இது மூலயமா குருத்து பூச்சியோட தாக்கலை நம்ம 10% குறைச்சிருக்கிறோம். இதுலேருந்து நம்மளுக்கு இந்த பெரமோன் ட்ராப் வச்சது சக்ஸஸ்ன்னு நல்லா புரியுது. வச்சு ஒரு 5 நாட்கள் தான் இருக்கும். இந்த 5 நாட்கள்லேயே அந்த ஒரு பொறியிலே நம்மளுக்கு 4 பூச்சி விழுந்திருக்குது. இதே மாதிரி இருக்கிற மொத்த பொறிகள்லேயும் ஒரு 2-3 இப்படி விழுந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு குருத்து பூச்சியை இப்போ தாக்கலை குறைச்சிருக்கிறோம். இது மூலயமா ஆண் பூச்சிகள் இனச்சேர்க்கையாக குறைச்சிட்டோம். இது நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு விஷயந்தான். இதில் நல்லா தெரியுது பாருங்கள், இதுதான் குருத்து பூச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் குருத்து தண்டு தொலைப்பான். பார்த்துக்கிறங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் தண்டு தொலைப்பான். இந்த தண்டு தொலைப்பானில் மூக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீண்டு இருக்குது, கவனிச்சிங்களா? அந்த நீண்டு இருக்கிறதுனால இதுதான் தண்டு தொலைப்பான். இதில் வந்து ரெக்கையில் 2 புள்ளி இருக்கும். இது இறந்ததுனால இதில் புள்ளி தெரியலை. இந்த தண்டு தொலைப்பானை நம்ம வந்து இப்போ டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். இந்த ட்ராப்பை மறுபடியும் நம்ம சுத்தம் பண்ணி மறுபடியும் அது இருந்த இடத்துலையே வச்சுருவோம். இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு இங்கேயே வச்சுருவோம். இப்போதைக்கு இந்த பூச்சியை அடுத்த முறை சுத்தம் செய்யும்போது அடுத்த காணொலியில் இதை பற்றி இன்னும் காமிக்கிறோம். விழுந்திருக்கா இல்லைன்னு அடுத்த தடவையும் பார்ப்போம். இப்போதைக்கு இதை முடிச்சுக்கிறோம். இது இருந்த இடத்துலையே வச்சுருவோம்.